திருப்பூர் அருகே அணைப்பாளையம் குளத்தில் ஊத கலரில் சாயக்கழிவு நீர். குளத்தில் சாயக்கழிவு நீர் தேங்கி நிற்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பு, கிராம மக்கள் வேதனை. நீரினை சுவாசிக்க முடியாமல் மீன் குஞ்சுகள் துடிதுடிக்கும் பரிதாபகரமான நிலை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அணைப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அணைப்பாளையம் பகுதியில் 58 ஏக்கர் பரப்பளவில் குளம் உள்ளது. இந்த குளத்தினை தூர்வாருவதற்கு அப்பகுதி கிராம மக்கள் வீடு வீடாக சென்று வசூல் செய்து ஆகாய தாமரை அகற்றி சுத்தம் செய்து குளத்தின் கரையை தூர்வாரி தண்ணீர் திறந்தனர். அப்போது குளத்தில் 500 டிடிஎஸ் இருந்த நிலையில் அதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல லட்சம் லிட்டர் தண்ணீர் குளத்திற்கு செல்லாமல் நொய்யல் ஆற்றில் கலந்து வீணானது. இந்த நிலையில் தற்போது 1050 டிடிஎஸ் இருக்கும் சாயக்கழிவு நீரை குளத்திற்குள் கலப்பதற்கு திறந்துவிட்டுள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில சாயப்பட்டறைகள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக குளத்தில் கழிவு நீரை திறந்து விடுவதால் ஊதாவண்ணத்தில் சாயக்கழிவு நீர் வாய்க்கால் வழியாக சென்று குளத்தில் சேர்கிறது. இதனால் ஏற்கனவே குளத்தில் உள்ள பல லட்சம் லிட்டர் நல்ல நீரும் மாசடைந்து விடுகிறது. அங்கு வாழக்கூடிய உயிரினங்களும் மடிகின்றன. நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது. இதுபோன்று சட்ட விதிமுறைகளில் ஈடுபடும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து குளத்தில் சாயக்கழிவு நீர் கலக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிங்க நான் எப்படின்னாங்க, ஆற்றுல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்குதுங்க. இதே வாய்க்கால் மத வழியாக வாய்க்கால் அணப்பாலை குளத்துக்கு வர தண்ணி பாசனத்துக்கு வர தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாசடைஞ்சு வருதுங்க. அது கொஞ்சம் பார்த்து என்ன கொஞ்சம் எல்லாம் பொதுமக்கள் நாங்கள்லாம் பார்த்து எல்லா பக்கம் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோங்க. நேற்று ஸ்டேஷன்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு போய்க்கிறாங்க. நீங்களும் பார்த்து எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் தண்ணி இனிமேலாவது கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா அணைப்பாளையம் குளத்துக்கு நல்ல தண்ணி மழை நீர் பெய்யும் போதுங்க அந்த நல்ல தண்ணீர் மட்டும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 600 டிடிஎஸ் வரும்போது தண்ணியை பொதுப்பணித்துறை நிப்பாட்டினாங்காட்டிங்க நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1100 டிடிஎஸ் 1200 டிடிஎஸ் வருதுங்க. இப்போ தண்ணி திறந்து விட்டாங்க. தண்ணி திறந்து விட்டாங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தில் இருக்கிற எல்லாம் மீன் குஞ்சுகளாக பார்த்தீங்கன்னா சாகிற கண்டிஷன் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மீன் குஞ்சுலாம் இப்படி மேலே தவச்சிட்டு கிடந்ததுங்க. அது ஆக்சிஜன் பத்தாத குறையினால எல்லாம் மீனில் மேலே வந்துட்டு இருக்குதுங்க. இது சாகிற கண்டிஷன் இருக்குங்க.